அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. அடுத்த 2 தினங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விட போகிறாங்க, குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை இருக்க போகிறது தான் இந்த செய்தி இருப்பில் பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் வந்துட்டு உங்களுக்கு வந்து சிறப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும். எனவே அதிகாலையில் வேளையில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பனிமூட்டம் காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 தினங்களில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில், குறிப்பாக அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ இதனிடையே இன்று முதல் 20ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் சொல்கிறாங்க. ஸோ அதிகாலை வேளையில் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த மட்டும் இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று அதாவது பார்த்திங்கன்னா 4 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்த தினம் பார்த்திங்கன்னா இது பரவலாகவே ஒரு சில மாவட்டத்தில் பரவக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறாங்க சொல்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா கரூர், கோவை, நீலகிரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் இந்த செய்திருப்பில் பிரீஃபாக சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.